உலகத்தில் பேச்சு என்பது திரும்ப எழுத்தாளர் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இதை பற்றி. பேச்சு என்பது ஒரு கலை அல்ல, பொறுப்பு அப்படின்னு இறை அன்பு சார் சொல்லியிருக்கிறார். எழுத்துள்ள பிள்ளை படைக்கும்னு எங்கேயுமே சொன்னதில்லை. ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாங்க, அவன் எழுதிட்டான் தப்பா. இங்கே அந்த எழுத்தை எவையா மாற்ற முடியும், பிரம்மன் எழுத்து அப்படின்னு வாங்க. ஆனால் வாயுள்ள பிள்ளை படைக்குமா படைக்காதா? அப்படித்தான் நம்ம ஒரு அம்மா படிச்சிருக்கு யானைகிட்ட பேசி. பாரதி பாஸ்கர் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. வாரந்தோறும் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் தருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். எனக்கு தெரிய தமிழ் அறிஞர்களில் ஆங்கிலத்திலும் கட்டுரை எழுதியவர்கள் வெகு சிலர். அவை நடராஜன் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதை தவிர மற்றவங்க இங்கிலீஷில் எழுதுறது ரொம்ப குறைவு. எனக்கு இன்னும் சிலர் இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு பத்திரிகை தேசிய நாளிதழ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு, நான் அவங்கள பேச்சாளர்னு சொல்லுவேன், எழுத்தாளர்னு சொல்லுவேன், திருக்குறள் வித் த டைம்ஸ்னு போட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே நமக்கெல்லாம் அது பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதில் ஒரு வரி அவங்க எழுதியிருந்தாங்க, மொழி பிறந்த பிறகுதான் பொய் பிறந்திருக்கும்னு எழுதியிருந்தாங்க. உண்மையா இல்லையாங்க? பொய் என்பது பேச்சில் தானே இருக்கும். மொழி பிறக்க முன்னால் பொய்ன்னு ஒன்று இருந்திருக்குமா? சைகையில் பொய் சொல்ல முடியாது, வார்த்தையில் தான் பொய் சொல்ல முடியும். அது அவங்க சொன்னது. அப்போ பேச்சுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. பேச்சு எப்போ தொடங்கி இருக்கும்? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம மனிதனுடைய காது அந்த ஒலி அலைகள் இருக்குல்ல, ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 16 ஹெர்ட்ஸில் இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்குமா. அதுக்கு மேலே கேட்டால் காது ஜாம் ஆகிடும், ஜார் ஆகிடும், ஒன்றும் கேட்காது. நீங்கள் விமானங்கள்லாம் போடுற சத்தமெல்லாம் ரொம்ப அந்த ஒலி அலைகள் ஜாஸ்தி. இந்த மனிதன் எப்போது பேச ஆரம்பித்தான்னா, வேட்டையாடும் போது பேசியிருக்கலாம், கருவிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது பேசியிருக்கலாம், தன் காதலியை தேடும் போது பேசியிருக்கலாம். நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற பயல்கள் இல்லை, அவன் தான் மொபைலில் போட்டுறானே, ஆதி மனிதனை சொல்கிறேன். முதல்ல பேச ஆரம்பித்தது காதலியை தேடும்போது. அடுத்தது தன் பிள்ளைகளுக்கு எதையோ கற்றுத்தரும்போது பேசியிருக்கலாம். இப்படித்தான் பேச்சு உலகில் பிறந்திருக்க முடியும். அதனால் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன், காதலிட்ட பேசுங்க, அது தானாக வரும். பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. பிள்ளைகளை இந்த அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவனுக்கு பிடிக்காது, அவன் இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருப்பான், தின்னுக்கிட்டு இருப்பான், அப்பாவை இப்படி சுரண்டிக்கிட்டே இருப்பான். வர்றியா இல்லையா? இவங்க என்னமோ ஒளறிக்கிட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து வருவாங்க போல. அவர் 8:30 மணின்னு சொல்கிறாரு, 8:30 மணி ஆக மாட்டேங்குது. உன் கிடியாரத்தை கொண்டா நான் 8:30 மாற்றிடுறேன். அவனுக்கு இது புரியாது, ஆனாலும் கூட்டிகிட்டு வாங்க. எங்கோ செவிகளில் விழுகிற சில பேச்சு ஏதோ ஒரு நாளில் அவனுக்கு பயனுள்ளதாக இருக்கத்தான் போகிறது. இதுதான் பேச்சு தொடங்கி இருக்கிறது. ஏன்னா வார்த்தைகளுக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதனால தான் திருமூலர் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு சொன்னார். நல்ல வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். நம்ம ஊரில் நிறைய புத்தகங்கள் இருக்குங்க. நான் பேச்சு கலைக்காக இங்கே பேச வரல, அது பேச தெரிஞ்சவங்க எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. சொல்லின் கதைன்னு டாக்டர் மு வரதராசனார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பழைய புத்தகம், கள்ளோ காவியமோ. இதெல்லாம் மு வரதராசனார் மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். அந்த காலத்தில் அவர் எழுதினார்னா அதை விரட்டி படித்தவர்கள் உண்டு. நான் சொல்கிறது 60களில். அவர் சொல்லின் கதைன்னு எழுதியிருக்கிறாரு, எழுத்தின் கதைன்னு எழுதியிருக்கிறார். இது ரெண்டும் மிகச்சிறந்த விஷயங்கள். உலக வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பைபிளை எடுத்திங்கன்னா மலை பிரசங்கம்னே ஒரு பகுதி இருக்கிறது. இயேசு பேசியிருக்கிறார், அவர் பேசியதெல்லாம் மலை பிரசங்கமாக இருக்கிறது. புத்தர் நிறைய பேசியிருக்கிறார் மக்கள் மத்தியில், அந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து இருக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் ஒன்று கூட எழுதினதில்லை, ஆனால் அவர் பேசியதை அவர் சீடர்கள் தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் எழுதலை, பேசியிருக்கிறார்கள். இப்போ ரொம்ப காலமாக பேசப்பட்ட விஷயங்கள் தான் பின்னாளில் எழுத்து வடிவில் வந்தன. கரெக்டுங்களா? இது கிரேக்கர்கள் தான் பேச்சுக்கலையில் வல்லவர்கள்னு சொல்கிறாங்க. கிரேக்க நாட்டில் கோர்ட் நடக்கும். ஒருத்தன் மேலே ஒருத்தன் குற்றச்சாட்டினானா கோர்ட்டில் வாதாடுவதற்காக பேச்சாளர்களை உருவாக்கினார்களாம். ஜார்ஜியாஸ்ன்னு அதுக்கு பேர், கார்ஜியாஸ். அப்படி பேச்சாளராக ஆவதற்கு வக்கீல்கள், நீங்கள் வக்கீல் தானுங்கய்யா, ஆவதற்கு ஃபீஸ் வாங்கிட்டு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒருத்தன்ட்ட நல்லா பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீட் எக்ஸாம் மாதிரி.
அன்னைக்கே ஃபீஸ் வாங்கிட்டு நீ பேச்சாளர் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிரேக்கத்திலையும் இத்தாலியிலையும் அப்படி பேச்சாளர்களாக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இந்தியாவில் குறிப்பாக பேச்சாளர்களாக வந்தவர்கள் பெரும்பாலும் சமயத்தவர்கள் தான். நம்ம பட்டிமன்றம்னு இப்போ பேசுகிறோமே, இது மணிமேகலை காப்பியத்தில் இருக்குது. ஒட்டிய சமயத்து ஊறு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். மணிமேகலை காப்பியத்தில் சீத்தலை சாத்தனார் சொல்கிறார். கம்பன் பார்த்தீங்கன்னா பன்னருங் கலை தெரி பட்டி மண்டபம்னு கம்பன் சொல்கிறார். மாணிக்க வாசகர் எட்டினோடு 2 அறியாத என்னை பட்டி மண்டபம் ஏற்றினைன்னு சொல்கிறார். அப்படின்னா எவ்வளவு காலமாக பேச்சு அரங்கத்தில் இருந்திருக்கிறது, சமய சண்டைக்கு உதவி இருக்கிறது அப்படின்னு பழைய வரலாறை கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 25 நிமிஷம் இருக்குது. 8:30. இந்தியாவில் மேடை பேச்சு எவ்வளவு காலமாக இருந்தது? ஆங்கிலேயர் வருகைக்கு முன் மேடை பேச்சு இருந்ததா என்பதற்கு தெளிவு இல்லை. புலவர்கள் எல்லாரும் பெரும்பகுதி செய்யுள் இயற்றினார்கள் தான். உரைநடையே பிந்தி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆய்வுக்குரியது, எனக்கு ரொம்ப தெரியாது, அது சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் மேடை பேச்சு வந்தது. அதுவும் குறிப்பாக விடுதலை போராட்ட காலத்தில்தான் பொது வெளிகளில் கூடி நின்று பேசுவதற்கான களம் அமைந்தது என்று சொல்கிறார்கள். இதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். மன்னர் ஆட்சியில் எவனாவது எதிர்த்து பேச முடியுமா? மன்னர் ஆட்சி இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் தான் ராஜா, என்னைய விட்டுருங்க, பேர் தான் ராஜா. ஒரு ராஜா இருக்கிறார், அவர் முன்னாடி என்ன நடத்துகிறாய் ராஜா, வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயான்னு கேட்டால் தலையை காலி பண்ணிடுவான். ஆனால் ஆங்கிலேயர் வந்த பிறகு விடுதலை போராட்ட காலத்தில் தான் பேச்சு என்பது பொது வெளிகளில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. சென்னை கடற்கரையில் விபின் சந்திரபாலர் பேசிய பேச்சு தீப்பொறி பறந்ததுன்றாங்க. ரொம்ப பழைய உரைகளை எடுத்து பார்த்தோம்னா போர்க்களத்தில் பாபர் ஒரு முறை பேசினாராம். இதெல்லாம் நான் ஒரு வரியாக சொல்லிடுறேன், நீங்கள் அந்த இதெல்லாம் தேடி பார்த்துக்கங்க. போர்க்களத்திலே தோற்று கொண்டு இருக்கிற வீரர்கள் மத்தியில் பாபர் பேசினாராம். அந்த வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பது வரலாறு. அதுதான் பேச்சினுடைய ஆற்றல். அப்ரஹாம் லிங்கனுடைய உரை கெட்டிஸ்பர்க் உரைன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஜூலியஸ் சீசர்னு ஷேக்ஸ்பியர் நாடகம் ஒன்று இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டனியுடைய உரை ஒரு பெரிய கூட்டத்தை தனக்கு ஆதரவாக மாற்றுகிற ஆற்றல் ஆண்டனிக்கு இருக்கும். அது ஆண்டனிஸ் ஆரேஷன்னு சொல்லுவாங்க. இது ஷேக்ஸ்பியரில் வந்தது. அது மட்டும் இல்லை, சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் ஆற்றிய உரை, அது தெரியாதவங்க உலகத்திலே இருக்க முடியாது. அந்த உரை மட்டும் இல்லை என்றால் இந்தியாவினுடைய பெருமை, இந்து சமயத்தின் பெருமை உலகிற்கு தெரிந்திருக்காது, இந்தியாவுக்கு விடுதலையும் கிடைத்திருக்காது. அப்படின்னா ஒரே ஒரு பேச்சு எத்தனை பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. சர்ச்சில் நமக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் மிகச்சிறந்த பேச்சாளர். அதே மாதிரி தான் ஹிட்லர், மிகச்சிறந்த பேச்சாளர். வெறும் பேச்சினாலேயே நாட்டை தன் வசப்படுத்தியவர். நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாத்மா காந்தி, அவர் முதல்ல 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகிறார். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். 1916 வாரணாசியில் ஹிந்து பல்கலைக்கழக தொடக்க விழா நடக்கிறது. அந்த விழாவில் அவர் பேசிய பேச்சு தான் விடுதலை போராட்டத்தின் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. ரொம்ப உண்மை. நேருஜி டெல்லியில் ஆற்றிய உரை, விதியோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம், ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, அந்த உரை. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆற்றிய பல உரைகள், வீர உரைகள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய உரைகள், இதெல்லாம் வரலாற்றில் இடம் பிடித்த உரைகள். சுதந்திர போராட்ட காலத்தில் சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் பார்த்தீங்கன்னா அது தெரியும். சுப்பிரமணிய சிவா அவர்கள், அவர் பேசினால், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஒரு வீர உரை. நம்மலாம் பேசுகிறோமே, சும்மா உப்புக்கு ஜப்பானி. அவர் சுப்பிரமணியம் சிவா பேசினார்னா அப்படியே எழுந்து நிற்குமாம் சவம். ஒரு முறை வஉசி மேடையில் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். பேசும்போது சொன்னாராம், இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே சிந்தனையோடு எழுந்து நின்றால் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு வெள்ளைக்காரன் ஓடி விடுவான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கே கை தட்டுறீங்களே. சுப்பிரமணிய சிவா என்ன சொன்னாரா, வேகமாக சொன்னாரா, மூட்டை முடிச்சுகள் அவனுடையது அல்ல, அது இந்தியருடையது, அவன் வெறுங்கையோடு தான் ஓட வேண்டும். இப்படியெல்லாம் பேசித்தான் நம்ம சுதந்திரம் வாங்கி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். மகாகவி பாரதி
மேடைகளில் பாடவும் செய்வார், அனல் பறக்க பேசவும் செய்வார். அந்த காலத்தில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. சென்னை கடற்கரை வீதிகளில், கடற்கரையில் பெருங்கூட்டம் இது மாதிரி இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எல்இடி டிவி வச்சு கொடுத்துட்டாரு, மைக்கு. மதுரையிலேருந்து எஸ்எஸ்கே வேறு வந்திருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் மதுரைக்காரன், எங்கள் ஊருக்கு ஒரு விளம்பரம் வேணும்ல. அவ்வளோ தூரம் கேட்கும். ஒருவேளை இங்கே வர வேண்டாம்னு தள்ளி யாராவது போனாலும் இந்த காதில் விழும். இவங்க பேசி நாங்கள் கேட்கணுமான்னு போய்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க காதலையும் விடும். காரணம் மைக் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இருக்காது. வெளிச்சத்துக்கு தீப்பந்தங்களை ஏந்துவார்கள். பின்னாடி வந்தது தான் பெட்ரோமாக்ஸ் லைட். பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்றதுலாம் பின்னாடி வந்தது. மைக் இல்லாததுனால இங்கே ஒருவர் மேடையில் பேசினா ஒரு கொஞ்ச தூரத்தில், கூப்பிடு தூரம்னு அதுக்கு பேர், சத்தம் போட்டு கத்தினா ஒரு பேச்சு எவ்வளவு தூரம் போகிறதோ அதுக்கு பேர் கூப்பிடு தூரம்னு பேர். தூரத்தை அழைப்பதை கூட பேச்சால் அளந்திருக்கிறான் நம்ம ஊருக்காரன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூப்பிடு தூரம். இங்கேருந்து கத்துனார்னா அதை கேட்டு சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் நிற்பார். இப்போ நான் பெரியோர்களை தாய்மார்களேன்னு சொன்னேன்னே அவர் அங்கேருந்து பெரியோர்களை தாய்மார்களேன்னுவார். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இன்னொரு ஆள் பெரியோர்களை தாய்மார்களே. இப்படித்தான் பேச்சு அந்த காலத்தில் கடைசி ஆள் வரை போய் சேர்ந்தது, மைக் இல்லாத காலத்தில். இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்தில் பாரதி மேடம் தெளிவாக சொன்னாங்க, திருவிக அவர்கள் எழுத்து நடையை மாற்றியவர்னு. தமிழகத்தின் பேச்சு நடையை மாற்றியதிலும் திருவிக அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. தூய தமிழில் அவர் பேசுவார். அந்த காலத்தில் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், சுதந்திர போராட்ட காலத்தில், தீரர் சத்தியமூர்த்தின்னு வாங்க. அவர் பேச்சை கேட்டுத்தான் பெருந்தலைவர் காமராஜர் தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார் என்பது வரலாறு. கலைவாணர் என்எஸ்கே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மேடைகளையும் பேசுவார், நகைச்சுவையாளர். அவர் சொல்லுவாரா, ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சிரிக்க வைக்கிறது தேசத்தொண்டு. அந்த வகையில் சிரிக்க வைக்கிற நானும் தேசத்தொண்டன்னு சொல்லுவாராம். இதுதான் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த 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 மாதிரி சின்ன சின்ன செய்திகள் எல்லாம் அடங்கிய புத்தகம் தான் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்கிற இறையன்பு சார் புத்தகம். எங்ககிட்ட நிறைய பேர், எங்கிட்டையும் பாரதி பாஸ்கர் மேடத்திலையும் கேட்பாங்க, நான் பேச்சாளராக என்ன செய்ய வேண்டும்? எளிமையான வழி, இந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிங்க, உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் தெரியும். அதை இந்த பேச்சாளர் ஆகிறவங்களுக்கு நினைவூட்டல் செய்கிறேன். ஆன்மீக உலகத்தில் வாரியார் சாமிகள், வாரியார் சாமி மாதிரி பேச்சாளர் இனி இன்னொரு முறை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணும். எதுவும் இல்லாத காலத்தில், இந்த அளவுக்கு மேடை அலங்காரங்கள் இல்லாத காலத்தில், ஒரு மனிதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் 10,000 பேரை திரட்ட முடியும் என்றால் அப்படி திரட்டியவர் ஆன்மீக பேச்சாளர் வாரியார் சாமிகள் தான். அவர் பேசுவார், பாடுவார், நகைச்சுவை பண்ணுவார். அவருக்கு இருந்த நினைவாற்றல் யாருக்குமே இல்லை. இப்போ நாங்கள்லாம் பேப்பர் இல்லைன்னா பேச முடியலை. ஆனால் அவர் கொட்டினார். எந்த புராணம் வேணும், திருக்குறள் வேணுமா, கந்த புராணம் வேணுமா, இல்லை கம்பராமாயணம் வேணுமா, கொட்டி தீர்த்தார். அவரது பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, யாராவது வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்கள். வாரியார் சாமிகள். அந்த காலத்தில் இருந்த இன்னொரு மிகச்சிறந்த பேச்சாளர் புலவர் கீரன் அவர்கள். மகாபாரதம் புலவர் கீரன் பேசி கேட்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை இன்றைக்கு இல்லை என்கிற வருத்தம் எனக்குள் எப்போதும் உண்டு. மிகச்சிறந்த பேச்சாளர் புலவர் கீரன் அவர்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள், திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் தமிழண்ணல் அவர்கள், சத்தியசீலன் அவர்கள், அறிவொழி ஐயா அவர்கள், திருக்குறளை செல்லுமிடமெல்லாம் சொல்லி சென்ற திருக்குறள் முனுசாமி ஐயா அவர்கள். இவங்கெல்லாம் யாருக்குமே நினைவில்லை. இல்லை, யாருக்காவது தெரியுங்களா? எப்பேற்பட்ட பேச்சாளர்களால் இந்த பேச்சுலகம் வளர்ந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே எங்களை மாதிரி பேச்சாளர்களை உருவாக்கிய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் வளர்ந்த இடம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மடம். இவ்வளவு நகைச்சுவை இருக்காது, நல்ல தமிழ் நடை இருக்கும். அந்த காலத்து பேச்சில் எல்லாமே உயர்தரமாக இருக்கும். எளிமைன்றது மிக குறைவு தான்.
கீழே இறங்கி பேசுறதுன்றது எனக்கு தெரிய 90களுக்கு பிறகுதான், குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகம் வந்த பிறகுதான் பேச்சில் நகைச்சுவை என்பது கூடுதலாக வந்தது. அதற்கு முன்னால் இவ்வளவு ஹியூமர் கிடையவே கிடையாது. திருக்குறளார் மட்டும் நகைச்சுவை பண்ணுவார். ஐயா பேச்சிலேயே பயங்கர வேகம் இருக்கும். அது மட்டும் இல்லை, மேடைகளில் பேசுவதை அன்றைக்கு இருக்கிற மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒன்று வானொலி மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டாவது தினத்தந்தி, மாலை முரசு, மாலை மலர், தினமணி, இந்த பத்திரிகைகள் எல்லாம் பேச்சு இன்றைக்கி நடக்குது ஒரு பட்டிமன்றம்னா முழு பக்கம் அதை அப்படியே எழுத்தில் வெளியிடுவார்கள். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வரலனாலும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். பேச்சு மேடைகள் வளர்ந்ததற்கு இந்த பத்திரிகைகளும் ஒரு பெரிய காரணம் என்பதை மறக்கவே கூடாது. எல்லாரையும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னால் என்ன செய்வீங்க? கொஞ்ச நேரம் பேசாதீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆனால் ஞானிகளால் மட்டும்தான் முடியும். பேச்சை விட மௌனம் வலிமையானது என்று ஞானிகளுக்கு தெரியும். அரைகுறை தெரிந்தவர்கள் பேசுகிறார்கள், அதிகம் தெரிந்தவர்கள் வார்த்தைகளை குறைத்து கொள்கிறார்கள்னு. ஆனால் சாதாரண மனிதனுக்கு பேச்சு என்பது உயிர் மூச்சு. புதிய பேச்சாளர்கள் வருகிறார்கள். இந்த விஜய் டிவி மாதிரி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு நிறைய பேர் கொண்டு வராங்க. அந்த மாதிரி முயற்சிகள் தமிழ்நாட்டில் பெருகணும். புதிய பேச்சாளர்களை பயிற்றுவிக்கணும். அவங்க இலக்கிய பின்னணியோடு தரத்தோடு பேசணும். அப்படி பேசினா வருங்காலத்தில் நல்ல பேச்சாளர்கள் இருப்பார்கள்.